ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமையல் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்லலாம். இன்னும் 2-3 நாள் கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா? ஸோ எல்லாருமே விளக்கு எல்லாம் நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வைப்போம். ஸோ வெள்ளி விளக்கு வெள்ளி சாமான்கள் நம்ம என்ன தேய்ச்சாலும் அது பளபளன்னு ஆகலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இன்னும் 2-3 நாள் கார்த்திகை தீபம் வருதுங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் இது வரைக்கும் ஏற்றாத பழைய விளக்கெல்லாம் எடுத்து நம்ம இப்போ தான் கழுவி கொண்டு ஏற்றுவோம். ஆனால் வீட்டில் இருக்க வெள்ளி பாத்திரங்கள் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும். ஸோ என்ன தான் தேய்ச்சாலும் நமக்கு அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன மகாலட்சுமியோட விக்கிரகம் ஒன்று வெள்ளியில், அதை இதில் அந்த விக்கிரகத்தை உள்ளே வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிண்ணம், ஒரு சின்ன விளக்கு ஒன்று, கொலுசு ஒரு செட் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எப்படி இன்றைக்கி நம்ம பளிச்சுன்னு ஆக்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஒரு லிக்விட் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த லிக்விட் நான் நிறைய ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் நான் பார்த்தேங்க. நிறைய பேர் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக அமேசான்லேருந்து நான் வாங்கியிருந்தேங்க. இதுதான் அந்த லிக்விடு, சில்வர் டிப்புன்ட்டு. நான் இது வாங்கும்போது 200 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேங்க. இது 300 ml. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் சின்ன சின்ன விளக்குலாம் இதில் தான் வச்சு நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டோன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த பாட்டிலில் இருக்க இந்த லிக்விடை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாகவே ஊற்றிடலாங்க. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வருஷக்கணக்கானாலும் இது அப்படியே தான் நம்ம இருக்குங்க. அந்த எஃபெக்ட் குறையிற வரைக்கும் நம்ம இதை திருப்பி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிக்விடில் நம்ம இந்த விளக்கு எல்லாத்தையும் இதில் நம்ம ஒரு 10 நிமிஷம் போடுங்க. போட்டதுமே உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஒரு 10 நிமிஷம் நம்ம இதிலேயே ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு போட்டதுமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். பாருங்க, 10 நிமிஷம் இதில் இப்படியே இருக்கட்டும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிக்கு குங்குமச்சிமிழ் ஒரு சின்ன சின்ன விளக்கெல்லாம் இதில் நான் யூஸ் பண்ணேங்க. ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது அந்த லிக்விடு. சரி, இப்போ நம்ம இதை சொன்னோன்னா உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு மகாலட்சுமி இது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கொலுசுமே நான் போடும்போது என்ன கலரில் இருந்தது, கருப்பு கலரில் இருந்ததுங்களா? இப்போ பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. நானே கொஞ்சம் டவுட்டாக தான் வாங்கினேன். பட் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு நானே நினைக்கல. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. இது மாதிரி திருப்பி விட்டு எல்லா இடமும் அந்த லிக்விட் படுற அளவுக்கு அப்படியே போட்டு வச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. நீங்கள் தைரியமாக கை வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கிண்ணமும் நான் ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு என்ன கலரில் இருந்தது, இன்னொரு 10 நிமிஷம் இன்னொரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா இன்னும் நல்லா ஆகிடும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். கொலுசான போட்டதுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ சூப்பராக ஆகிடுதுங்க. இது இந்த பளபளப்பு அப்படியே டக்குன்னு போயிடாதுங்க. அப்படியே 1 மாதத்துக்கு அப்படியே இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணதுனால நான் கண்டிப்பான முறையில் நான் சொல்லுவேன், 1 மாதத்துக்கு அது அப்படியே இருக்குது அந்த பளபளப்பு. இதை பாருங்கள், நம்ம போடும்போது என்ன கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இதில் போட்டு மெனக்கெட்டு நம்ம போட்டு தேய்ச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு பளபளப்பு வராது. ஸோ அந்தளவுக்கு பளபளன்னு ஆகிடுது. நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுனாலும் ஊற வச்சுக்கலாம். நான் 10 மினிட்ஸில் எடுத்து காட்டியிருக்கேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அதிலே ஊற விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மகாலட்சுமி விக்கிரகம் நான் போடும்போது என்ன கலரில் இருந்தது, இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். சரி தாங்க, இது பாருங்கள். கொலுசு கருப்பாக இருந்ததுங்க, பயங்கர கருப்பாக இருந்தது. இப்போ பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணல, தேய்க்க கூட இல்லை. நம்ம அப்படியே அந்த லிக்விடில் தான் போட்டோம். போட்டதுமே எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ நீங்கள் பெரிய விளக்கு இருக்குது, குத்து விளக்கு மாதிரி இருக்குது, இதில் எப்படிங்க போட்டு டிப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் ஒரு சின்ன துணி ஒன்று எடுத்துக்கோங்க, சாஃப்டான துணி. இந்த லிக்விடில் டிப் பண்ணி லைட்டாக புழிஞ்சிட்டு அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா பளபளன்னு ஆகிடுதுங்க. பாருங்கள், இப்போ கொலுசு பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த லிக்விட் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த எஃபெக்ட் போகிற வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் கமெண்ட்டில். இந்த மாதிரி கலபலன்னு ஆகிடுங்க. நம்ம போட்டு மெனக்கெட்டு தேய்க்கிறத விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. குத்து விளக்குக்கு நான் சொன்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு காட்டன்லேயோ இல்லை ஒரு சின்ன சாஃப்டான துணிலையோ டிப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு விளக்கு நல்லா பொறுமையாக உட்காந்து தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகிடுங்க. குத்து விளக்குக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் இது அமேசானில் தேடி எடுக்க முடியலங்க, எனக்கு லிங்க் கொடுங்கன்னு நீங்களாலும் சொல்லுங்கள், நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.